ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் டீமுக்காக வருங்கால இந்திய அணிக்காக விராட் கோலி இதை அவசியம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் இப்போ பேசியிருக்காருங்க. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையான 3வது T20 கேமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவினுடைய அதிரடியான ஆட்டத்தினால இந்தியா செம்மையாக ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கேமில் 2 சூப்பர் ஓவர் போணுச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 விராட் கோலி ஜம்ப் பண்ணி அதை 6 போக விடாமல் தடுத்திருப்பார். அது மேட்சோடைய திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோலி பேட்டிங்கு அப்படி இல்லைனா ஃபீல்டிங்கு இல்லை கேப்டன்சி ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இப்போ வரைக்கும் கோலி மாதிரி ஒரு ஃபிட்டான பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் டீமுக்கு. இதுக்கப்புறம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எப்போதுமே விராட் கோலியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புது புது பேட்டர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. இப்போ கோலி போனால் அவர் இடத்துக்கு கில் வரப்போகிறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வரப்போகிறார். ஸோ பேட்டர்ஸ் பிரச்சனை இல்லை. பட் ஃபீல்டிங் அப்படின்னு வரும்பொழுது ரீசெண்ட் டைமாக தான் இந்தியாவுடைய ஃபீல்டிங் ஓரளவுக்கு மேம்பட்டு இருக்குது. அப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, விராட் கோலி அவருடைய ஓய்வு முடிவுக்கு பிறகு இந்திய அணிக்கு அவர் ஒரு ஃபீல்டிங் கோச்சாக வந்தார் அப்படின்னா அது டீமுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் கோலி மாதிரி வேகமாக ஓடுற ஒரு வீரரை பார்க்கறது ரொம்ப அரிது. அதனால் டீமோட எதிர்காலத்துக்காக கோலி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் விராட் கோலியினுடைய அந்த கேட்ச் அந்த 6 சேவ் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. நன்றி.